பக்திக்கு உதாரணம் சுரேஷ் பாபுன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. இறைவன் சத்யசாய் பாபா பதமளவிற்கு நன்றி. அன்னையே, ஆறுதல் அளிப்பவரே, இன்முகத்தோடு எங்களை வாழ வைக்கும் ஈசனே, உத்தமனே, ஊர் ஊராக போய் உன் புகழ் பேச வைக்க என்னை அனுமதித்த இந்த ஏழையை ஏகாந்த வாழ்வினை தெளிக்க செய்ய ஒளி ஒளி கொடுத்து மற்றும் ஓங்காரமாய் விளங்கும் ஔஷதமே, அதே உன் பதமருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறேன். சரஸ்வதியின் அருளோடு, மதுராம்பிகா துணையோடு, ஆதிசேஷனுக்கு கிருஷ்ணனுக்கு ஆதிசேஷன் போல இங்கே நாகேந்திரனையும் என்று அழைத்து இந்த சமிதியிலே பேச வைத்திருக்கிறார்கள். அன்பு சாய் கிருஷ்ணன் அவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை சொல்லி தெரிவித்துள்ளேன். என்ன இப்போ பேசும்போது ஒரு மாதிரி தமிழா பேசுகிறேன், அதெல்லாம் அவங்க பாஷை கவிதை. நான் இங்கே தை தை என்று ஆட்டம் போட வரவில்லை. நான் இப்போ எளிமையா நம்ம வீட்டுக்குள்ள பேசுற மாதிரியே பேசுறேன். ஓகே, உட்காரணுமா? என்ன எல்லாருக்கும் தெரியுதா? அப்போ பகவான் நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் விட்டு நான் போகும்போது உடனே ஓடி போய் பார்க்கணும். ஒரு மதில் சிவது, அது மேலே எப்படி தடுக்கணுமோ அது ஏறி உள்ள போயிட்டேன். சாமி அப்போ தான் என்னோட வாழ்நாளில் முதல் முறையாக பார்க்குறேன். அப்போ சாமி சொன்ன ஒரு வார்த்தை பசுமாறு தான் இப்போது என்னோட நெஞ்சில் இறங்குது. என்னென்னா, ஒரு இலையில இது வச்சோம்னா, பதார்த்தங்கள்லாம் வச்சோம்னா, காத்தடிச்சா பட 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 படம்னு அடிச்சுக்கும். ஆனால் அது ஃபுல்லாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நிறைய கூட தழும்பாது, அரைப்படம் தழும்பும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லும்போது நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாமி அதெல்லாம் எதுவும் தெரியல. ஒரு நாள் பகவான் பற்றி நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் கனவுல சுவாமி வர. சுவாமி என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல பேசுகிறாரு அப்படின்னு தெரிய வருது. உடனே நான் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறேன். போனால் தெரியுமா, நம்ம சேவகர்கள் எல்லாம் அருமையாக சேவை செய்கிறாங்க, உள்ள விட மாட்டாங்க. என்ன ஓ அப்படிங்களா? இல்லை, சாமி வந்திருக்காரு, நான் பார்க்கணும். அதெல்லாம் அளவு கிடையாது. நான் நமக்கு இந்த சேவாத்தில் அந்த ஸ்ட்ரீட்லலாம் தெரியாது. சாமியை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறேன், சண்டை போடுறாங்க. இதை கேட்டு சுவாமி 3வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வர ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நின்றார். நான் கீழே சாமி என்ன பண்ணுங்க, ஏமி ரொம்ப அழுதுமே இருக்கேன். உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த டேபிளில் அங்கே சாப்பாடு எறும்பெல்லாம் இருக்கு, அது எடுக்காரு சாமி. எடுத்து எங்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தவங்க அது கீழே இருந்த சாதம் நினைக்கிறாங்க. சாமி கொடுக்குறதுக்கு வாங்கி சாப்பிட்டேன். மறுபடியும் அழுதுறேன், இங்கா ஏமி அழுகிறேன். உடனே அப்படி பண்ணி ஒரு ஸ்வீட் கொடுக்குறாரு. ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்டதே இல்லை. அற்புதமான ஸ்வீட்டு சாப்பிடுங்க. மறுபடியும் அழுதுருங்க, இங்கா ஏமி. அப்போதான் வாய்க்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். இதோ வரேன்ட்டு வந்தார். சாமி கையை நான் முடிச்சுக்கணும். நேராக வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுக்குள்ளே போனோடனே எங்கள் அப்பா படுத்து இருக்கார். நான் ஓடி கொடுத்தா அப்பா சாமி வந்துருக்கார். எங்கள் அப்பாவை சாமிக்கு வந்து ஒன்றும் சார், நாங்கள்லாம் இசை போடுவோம் சுவாமி, நீங்கள் உட்காந்து நாங்கள் பாட்டு வாசிக்கிறோம் முன்னாடி அப்படின்னு எங்கள் அப்பா என்ன பண்ணுறது, நடத்தாங்க வச்சுக்கிட்டு அவர் பாட ஆரம்பிச்சு. நான் 6 மணி வச்சு சாமி பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா ஒரு பாட்டு முடியுது. உடனே சாமி சொல்கிறாரு, இப்போ நான் பாடுறேன், நீ வாசி. ஆஹா, இது எவ்வளோ பெரிய சாமி பாடுறாரு. நாங்கள் வாசிக்க சாமி பாடுறாரு. அந்த டியூனு அதிக அற்புதமான டியூன். ஆனால் இந்த மாதிரி டியூன் நமக்கு உடனே கனவுல இருந்து நான் வீழ்ச்சிக்கிட்டு ஓடி போய் பேனாலும் அந்த பாட்டை எழுதணும். எழுதவும் தான் தெரிஞ்சு வந்தது கனவு. மறுநாள் காத்தால 5 மணிக்கு
எப்பவுமே வராத ஒரு சாய்பாபா டியூட்டி. அன்னைக்கு இன்னும் காலங்கத்தில் 6:30 வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து எனக்கு அவனை பார்த்தேன், என்ன விஷயம், எங்கள் அப்பா எங்கேயோ பஜனை கூட்டும்போது வந்து சாயராம் இங்கே வாங்க ஒரு விஷயம் என்ன, நேற்று இந்த மாதிரி இன்சிக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் சுவாமி ஒயிட் ட்ரெஸ் போட்டுருந்தாரு, அவர் வந்து கலர் ட்ரெஸ் போடல, ஒயிட் ட்ரெஸ். அது சாமி தானா கேட்கறாரு. அதனால சாமி தான் வந்திருக்காரு, இந்த வருஷம் 65வது பிறந்த நாள், உன்னை இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ போவே. அது எப்படி போகணும்னு தெரியல. நான் 65வது பிறந்த நாளுக்கு போயிட்டு சாமியை தரிசனம்லாம் பண்ணுறேன். அப்போது அந்த கிரவுண்டில் புல் தரையில் உட்காந்துருக்கும்போது அப்படியே சுடுது. இப்போல்லாம் வந்து மேட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் அழகாக இருக்கும். அப்போ வந்து மக்களிடமும் இருக்கும், அப்படியே உட்காரணும். சுடுது, குத்துது, என்னடா இது. உடனே சாமி சொல்றாரு, என்னகா உண்டா அப்படி சொல்லி இப்படி பண்றாரு. பண்ண உடனே எங்க இருந்தும் மேகமெல்லாம் திரண்டு வந்துறாங்க. சில்லுன்னு ஆகி போச்சு. அவரோட மீட்டிங் ஃபுல்லாக முடிவு வைக்கும். ஸோ அதுல இருந்து நான் இந்த சமிதி, அவர் வந்து என்ன பார்த்தாரு பாருங்க, அவர் என்ன கூட ஆரம்பிச்சாரு. கன்வீனியர் நக்கெல்லாம் ஆள் பிடிக்கிறது தானே, எங்க பையன் இருக்கா பால் இருக்கிறாரு. முக்கியமாக ஒன்று சொல்ல நான் மறந்துடுவேன், இந்த சமயத்தில் இந்த குழந்தைங்க மிக சிறப்பு உங்களை பற்றி உங்களுக்கு நான் சொன்னாதான் தெரியும் போது. அருமையான ஒரு இந்த ஒரு சத்சங்கம், அந்த சத்சங்கம் அவர் பண்ணாரு. இந்த ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அங்கே சாமிக்கு 100 எல்லா படத்துலையும் டெக்கரேஷன், ஏதோ தன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உணர்வுகளை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு உங்கள் பாதங்களுக்கு கூட்டு போயிடுவாரு. நான் 6 மணி வாசிக்கிறதுல என்ன பண்ணுவார், நான் லேட்டாக வந்தால் கூட முன்னாடி உட்காந்துருவார். பாடு சாமி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ ஒரு சேவாதல் வந்தது, 15 days சேவாதல். ஸோ சேவாதலுக்கு என்ன நீவான்னு சொல்லிட்டு உடனே ஸ்டார்ட் கொடுத்து சேவை பண்ணிட்டேன். நான் 15 days பண்ணுறேன். அப்போது சொல்லுவாங்க, சேவாதல் பண்ணும்போது சாமி பக்கத்தில் போனோட திரும்பி பார்க்கக்கூடாது. சாமி பார்த்தா வந்துருக்கோம், திரும்பி பார்க்கக்கூடாது, இது மோசமான உடனே தொடக்கூடாது அப்படின்னா பரவாயில்ல, திரும்பவே கூடாது, அங்கெங்கயோ இருப்பாரு. ஆனால் சாமி அப்படி வந்து போகணும், பேட்டரி சார்ஜ் ஆகிடும், தக்க சும்மா சார்ஜ் ஆகிடும். அப்போ இந்த குல்வந்த ஆளே கிடையாது, வெறும் மணல். அந்த மணல் இந்த வாழை மரம் போட்டு ஒரு இது இருக்கும், பந்தல் மாதிரி இருக்கும். அங்கே நின்றுட்டுருக்கேன். இப்படி எடுக்கிற மழை அடி சும்மா நனைஞ்சுட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கு சேவைன்னா என்ன இவங்க திரும்ப கூட சொல்லிட்டாங்களே, அப்படியே நிற்கிற யாருமே இல்லை. சாமி அங்கே நிற்கிறாரு. இப்படியே தான் நின்னேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அந்த மழையில நனைஞ்சேன். அப்போ நினைக்கிறேன், சுவாமி நமக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளை டெஸ்ட் பண்றாரு பொழுது. அப்ப நம்ம டெஸ்ட் பண்றதுக்குன்னே வச்சிருக்காரு பொழுது நம்மள. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பஜனை எல்லாம் போன உடனே ஆவோ ஆவோ நயனமே ஆவோ இந்த மாதிரிலாம் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியுது இல்லை. பியாரு கிட்டனா என்ன பியாரு கிட்டனா, நான் தமிழ்நாட்டுல தமிழ் பாட்டு போடுறாரு. நான் வந்து நிறைய ஊர்களுக்கு நான் டிஎம்எஸ், பிசிசிலா, எல்ஆர்எஸ் இவங்க வெளிநாடுலாம் போயிருக்கேன். நம்ம தமிழ் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கலாச்சாரத்தை போக்குறாங்க புரியுது. சரி, அப்போ சாமிக்கு வந்து 85 வயசு. அதாவது நம்ம சுவாமிக்கு பாட்டு இசையமைக்கணும், எல்லா பாட்டும் தமிழ் பாட்டாக தான் இருக்கணும். இனிமேல் நம்ம பாட்டு தான் இருக்குது, சமஸ்கிருதமாக இந்திய வேணான்னு சொல்லிட்டு பாட்டு இசையமைக்கலாம்னு பண்ணேன். எழுதுனேன், நான் ஒன்று வேண்டுகிறேன், நான் குருவேன் எழுதுறேன். 15 பாட்டு எழுதுறேன். எழுத சுற்றி அதே வார்த்தை வருது. நான் எங்களுக்கு 85 எழுதுறது, எனக்கு அந்த கவிதை அளவில் இல்லை. இப்போ கவிஞர் என் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் அந்த காது பட்டு ஓரளவுக்கு எழுதுறேன். அப்போ ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ நான் முன்னாடி அந்த ஒருத்தர் கன்வீனியர் என்னை கூட்டு போன பாருங்க, அவருக்கு அவர் எப்போ பார்த்தா ஏதாவது கிரிக்கெட் விட்டு அவர்கிட்ட போனேன். போயிட்டு சாமி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதேன், நான் மியூசிக் பண்ணேன். அவர் சொல்ல ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவ்வளோ பாட்டு பாடி ஒன்று பாடிட்டேன், எனக்கு தெரியாது. சரி, எல்லாம் ஒன்றும் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாட்டு ஒரு டியூன் சொல்றேன், தன்னனா நீ தன்னனா தன்னனா நீ நன்னனா. உடனே ரங்க சாயி விட்டலா ராம சாயி விட்டலா, தன்னனா நீ தன்னனா தானனா நீ நன்னனா பங்கஜ நயன விட்டலா
இப்படின்னு நான் சொல்ல வார்த்தை வந்துனே இருக்கு. நான் ஒன்றும் தெரியாது, டக்குன்னு அந்த ஸ்பாட்டு உடனே ஒரு நாள் 5 பாட்டு எழுதி இது மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு நல்ல ஒரு நைட்டு 9 மணிக்கு கதவு தட்டுறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு யூரின் போகிறதுக்கு போக முடியாது, அவருக்கு பிளாடர் மாதிரி ஒன்று வச்சு உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் அதை கழட்டி போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து கவுத்தட்டாருன்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நோட்டு கொடுக்குறாரு. அதில் 85 108 பாட்டு எழுதிட்டேன், நீ எதனா படிக்கலாம். சரியா பண்ணிச்சு. சரி, உடனே அந்த 108 பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் பாட்டெல்லாம் பண்ணிட்டேன். பாட்டு பண்ணிட்டு இதை ரிலீஸ் பண்ணணும். இது எங்கே ரிலீஸ் பண்ணணும் சொல்லுங்க? சாமி முன்னாடி ரிலீஸ் பண்ணணும். நமக்கு சாமின்னா அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதுலாம் புட்டப்பட்டு அப்படி. சரி, அவ்வளோ பெரிய நமக்கு அதிர்ஷ்டம் நம்ம வீட்டில் சுந்தரம் அதுவும் இல்லை சமிதி அப்படியே இறங்கி வந்து கிடைச்சா கஞ்சி தண்ணி கடைக்காட்ட பழா தண்ணி. நான் என்ன பண்ணேன், நேரம் போய் சுந்தரத்துக்கு கேட்குறேன். அந்த நேரம் சுவாமி வந்து சிக்காயிட்டு அவங்க எல்லாம் டென்ஷனில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை லாட் ஆஃப் சாங்ஸ் வி ஆர் ஹேவிங் போய் அந்த செல்லி வரீங்க போட்டுன்னு சொல்லிட்டாங்க. மியூசிக்கெலாம் முடிச்சிட்டேன். நேராக வந்து என்னடா இது சாமி எப்படி பண்ணுறாரு. ஆனால் சாமி உடம்பு சரியில்லைன்னு டெய்லி டிவியை பார்த்துருவேன். டிவி 9ன்னு ஒரு சேனல். அந்த சேனலில் என்ன வரும் அப்படின்னா சுவாமியை பற்றி தெலுங்கு சேனல் நைட் 8 மணிக்கு மேலே சாமியை பற்றி நியூஸ் எல்லாம் வேறு சேனல் வராது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு பார்த்துட்டே இருக்கேன். அப்போது April 4 அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன். 3rd நைட்டு இந்த மாதிரி பகவானுக்கு வைத்தல் ஆளுன்னு சொன்னால் ஒன்று போயிட்டு ஆளுன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மனசுக்கு ரொம்ப கவலையாகிடுச்சு. அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போய் வீட்டில் படுத்துட்டேன். நல்ல தூக்கத்தில் திடீர்னு மறுபடியும் சாமி கிட்ட நான் போகிறேன். புட்டபர்த்திக்கு போகிறேன். போனால் சாமி வர என் தூக்கு வச்சாவும் சாமி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. அதுதான் வந்தேன். உடனே அந்த ஸ்பாட்டே என்கிட்ட வந்து வீல் சேர் வந்துருச்சு. சுவாமி வீல் சேரில் உட்காந்துருக்காரு. நான் தரையில் போனேன். ரொம்ப சொல்கிறேன், சுவாமி இந்த வைத்தல் ஆர்கன்ஸ் பிடிச்சிருக்காங்க, நான் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு சாமி சொல்கிறாரு, இன்ட்லோ பேசிவா ஆனால் வீட்டில் சொல்லிட்டியான்ற. வீட்டில் பர்மிஷன் ஆகிட்டே நான் போய் சொல்கிறேன், வாங்கிட்டேன் தள்ளிக்கிட்டே போகிறேன். சுவாமி 85 பாட்டு பண்ணிட்டேன், மியூசிக்கு இதை ரிலீஸ் பண்ணணும். நம்ம தான் ஆல்ரெடி நம்ம தேட்டு விட்டாங்க இல்லையா. இவர் கேட்குறேன், சுந்தரம் அடிக்கிட்டிவா சாமி. அவங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க, நீ புட்டபர்த்தியில் பண்ணு. அதெல்லாம் ஆடுதான். உடனே அதாகி அப்படின்னு மறுபடியும் அப்படி தள்ளிகிட்டே போகிறேன். பூர்ணச்சந்திர ஆள் வருது. அங்கே வந்து சாமி போகிறாரு. இது மாற்ற போகிற மஞ்சள் கனவு கழிச்சு. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு பனி பெறுதல் கூட கை மாற்றணும், கால் மாற்றணும். நமக்கு எதனா ஒரு உதவுனா கை ஊதுறோம், கால் ஊதுறோம் அப்படி. ஆனால் அந்த நைட்டு என்னுடைய இந்த கிட்னி எங்கே இருக்கும், அந்த கிட்னி மட்டும் ஆடுது. அந்த எது வைக்கலன்னா ஒன்றும் ஆடுது. வேறுபாடு எனக்கு அப்பதான் தெரியுது, இதெல்லாம் உள்ள எங்கெல்லாம் டென்ஷன். நான் எழுந்து இப்படி பார்க்குறேன், பசங்களையும் பிள்ளைங்களையும். இப்போ கொடுத்துட்டா இவங்க நிலைமை நம்ம எப்படி பண்ணுறது? எனக்கு பயம் ஒதுரில் இருக்கு. சரி பரவாயில்ல, ஒரு 5:30 மணி ஆச்சு. கேட்டேன் அந்த ஒதுரியோடு மெதுவாக நடந்து கீழே போனால் ஒரு கடையை திறந்து ஒருத்தன் கட்டி வச்சு அப்பதான் கவு தரலாம். சாமி ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி அட்ரஸ் தான் தெரியாது. சத்ய சாய் பாபா அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ் எல்லாம் போட்டு புட்டபர்த்தி அவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய எல்லா ஆர்கன்ஸையும் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துங்க என் வீட்டு அட்ரஸ் என் ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து மடிச்சு நேராக போய் அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டேன். தபா அம்மா அது போடுற வரைக்கும் உள்ள சாமி சும்மா இல்லை, அவர் இதெல்லாம் சொல்லுவாரு. நீங்க கரெக்டா பண்ணலன்னு வச்சுங்க அப்ப காட்டுவார். அதனால அது போட்டோன்னு தான் நின்றுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 11ஆம் தேதி யாரோ அவங்க சொந்த ரிலேஷன் யாரோ கொடுக்குறாங்க. இது இப்படி போகுது. கரெக்டா 24ஆம் தேதி வந்து 7:30 மணிக்கு நியூஸ் வருது. நியூஸ் வந்தோன்னா நான் என்ன பண்றேன், அந்த போய் பஸ் வந்து 7 மணிக்கு தான் பஸ் அன்னைக்கு
நான் போய் 25 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். என் வீடு, மச்சின்சி வீடு, தம்பி வீடு எல்லாருக்கும் யாரும் அவங்கள கூப்பிட்டு போயிடலாம். 25 டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரியல் தியாகராஜன் ஒருத்தர் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சுவாமி எப்படி உள்ள கூப்பிட்டாருன்னா அது சொல்லிடுறேன். வீட்டில் வந்து திடீர்னு ஒரு சுவாமி அந்த சர்வீஸ் பண்ணும்போது சுவாமி எனக்கு பாத நமஸ்காரம் கொடுத்தாரு. அவரோட ரைட் காலில் மொத்தம் கொடுத்தேன். எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு, விபூதி கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை நான் ரொம்ப நாள் மறுபடியும் மறைச்சி வச்சிட்டேன் புத்தகத்தில். எங்கள் அப்பா வந்து நான் மெத்த மேலே வீடு கட்டிக்குவோம் முந்தால எடுத்துப்படாங்க. எடுத்து பார்த்தேன் அந்த ஃபோட்டோ 4ஆம் அடைஞ்சிருக்கு. இது எப்படி போகிறது, சாமி ஃபோட்டோ வச்சு சொல்லி அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சு வச்சாச்சு, பூஜை ரூம் ரெடி. இது வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, சும்மா வச்சுக்கிட்டே போட்டு விட்டேன். அப்படியே ஒரு டேப் போட்டு சாமி கொடுத்து விட்டேன். அப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. 2 நாள் கழிச்சு என்னாச்சு, இங்கெல்லாம் புளி புளியாக வந்து நான் பார்த்தீங்கன்னா புளி புளி. ஏன்னா அப்போ கேட்பேன் சாமியை எல்லா இடத்துலையும் வரிய நீ முன்பே அந்த ஏற்கிட்ட வா ஏன்னா காட்டு அப்படின்லாம் நம்ம சாமி கிட்ட வந்து சாமி வந்து கடவுளாக நேசித்ததை விட நண்பனை ஃப்ரெண்டாகி நேசிச்சு தான் நான் ரொம்ப அப்படி தான் பண்ணுவேன். அப்போ ஏன் வரல என்ன நான் கேட்டு கொடுத்துருக்கேன். இது புளி புளியாக வருது. நான் சம்சாரத்துக்கு போகிறேன். ஏம்மா பாத்தியா இது புளி புளி நீ எதனா செஞ்சிருப்ப இல்லைம்மா. மறுநாள் காத்தால பார்த்தா இங்கே அப்புறம் கொடுத்து அப்போ தான் என்னை வந்து சுவாமி வந்து என்னை ஆட்கொள்கிறேன். அந்த மாதிரி விஷயம் இப்போ அதெல்லாம் வந்து போய் அப்படி போயிடுச்சு. இப்போ சுவாமி இது பண்ண போகிறாரு. நான் எனக்கு ஒரு இடம் போயிட்டு வரேன். 12 மணி 1 மணி இருக்கும். வீட்டுக்குள்ள உடனே அந்த பார்கென்னு சொல்லு சாமி வந்தாரு சாமி வந்தாரு சாமி வந்தாரு. அன்னைக்கு 24ஆம் தேதி 11:30 மணிக்கு நம்ம வீட்டு பாடத்துல இருந்து அன்னைக்கு விபூதி போட்டுச்சு. ஸோ எல்லாம் போயிட்டு வந்தேன். அங்கே போன உடனே யாருமே இல்லை, புற்றப்பருத்திய காலியர். இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லா பருத்தியில் நான் தான் போயிடும் ஃபஸ்ட்டு பஸ் போயிட்டேன். ஓடி ஐயா ஸ்கார்ப் கொடுங்க, நான் தமிழ்நாட்டில் வந்துருக்கேன். அங்கே போய் ஸ்கார்ப் வாங்கினேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் சாமியை சுற்றுறாங்க. மொத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் தான் இருக்கும் சுற்றுறது, அடிக்கடி அதில் எடுத்துது. இப்போ நான் சாமி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பக்கா இடம் பார்த்து நான் அழகாக நின்றுட்டேன். நான் இங்கே நிற்கிறேன்னா சாமி பாடி அங்கே பார்க்குறேன். சாமி அங்கே இருக்காரு. அப்படியே அதே பார்த்து அப்படியே வேலை சேவை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆள் இருந்தார். என்னை கூப்பிடுறாரு வா அப்படின்னு. என்னை கூப்பிட்டோன்னு நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு தான் தெரியுமே நம்ம அந்த இடத்த விட்டு யாருக்கும் கூப்பிடாதுன்னு இப்படி தெரியும். அவங்க கூட பக்கத்தில் ஒரு ஆள் கூப்பிடுவாங்க. நாங்கள் கூப்பிடாரு போச்சுடாப்பா நம்ம இந்த இடத்த காலி பண்ண சொல்கிறா அப்படின்னு வானம் போச்சு. இங்கே போகிறோம் நேரம் போனோன்னே அந்த ஒரு இடத்துல ஒரு லாரி பூ சாமி மேலே போட்டு பூ வந்து கிடக்குது. இதெல்லாம் எதுவும் நாங்கள் போடணும் அப்பா பகவான் பெரிய எல்லாத்தையும் கீழே போய் போட்டு வந்தேன். வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஓடுறேன். ஜவான் என்ன பண்ணுறோம் சரி நேரம் பிரசாந்த் நிலைக்கு போய் கூப்பிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணு. கேட்டா கூட கிடைக்காது பாயோ இப்படி வருது சாமின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணும்போது சாமியோட அந்த உடல் வைக்கப்பட்ட இது இல்லையா அந்த பெட்டி அங்கே ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. இது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இங்கே வச்சுட்டு இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியே வச்சுருக்காங்க. 2 செஞ்சுருக்காங்க. ஸோ நான் அதை ஃபுல்லாக காடு இதெல்லாம் தொடாத அப்படின்றது அங்கே வந்து அந்த 108 நதிகள் ஜலமும் அந்த வைரம் வைடூரியம் அதெல்லாம் போடுறது இதெல்லாம் தொடச்சி அந்த அந்த பெட்டி நான் தள்ளிட்டு போய் ஓரமாக வச்சேன். நான் உள்ளே இருக்கும்போது பார்க்குறேன் எங்கே நோண்டுறேன் அந்த இடத்தெல்லாம் சரி பண்ண ஒன்லி நம்ம சுவாமியை வெறும் விபூதியால் தான் உள்ள போட்டு முடினாங்க. விபூதி சுந்தரம் இல்லையா, வேறு எந்த ஐட்டமும் படி அந்த தெளிச்சு அதெல்லாம் சரி. அங்கே வந்து இந்த ஒரு பாக்கியம் சாமி அடிக்கடி இந்த 85 பாட்டை ரிலீஸ் பண்ணணுங்க சாமி சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது தெரிஞ்சு அப்போ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்னோட அபிமான், நான் அடிக்கடி சவுத் ஆப்பிரிக்கா போகிறதால வந்தவர் கேட்குறாரு. அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு பெருமை தானே நமக்கு, நான் ஒரு 85 பாட்டு மியூசிக் பண்ணிக்கிறேன் கேட்குறேன். அவர் அதை கேட்டுட்டு ஓகே ஐ டேக் திஸ் இது விடு
அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. போய் வந்து பென்ட்ரைவ் எடுத்தார். என்னடா பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுல எவனோ மாட்டேன், ஒரே டென்ஷனாக. அவர் போன ஒரு 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. சுரேஷ் பாபு, நெக்ஸ்ட் மந்த் யூ ஆர் கமிங் தட் டே, அங்கே வந்து உங்களுடைய இந்த சிடி வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன், ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம். சுவாமி, இந்தியாவில் ரிலீஸ் பண்ண சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா ரிலீஸ் பண்ண, அங்கே தமிழ் தெரியாது, பரவாயில்ல, சரி ஓகே இதுக்கு போகிறோம். இந்த ஆர்கெஸ்ட்ரெல்லாம் கூப்பிட்டு 4வது 3 ப்ரோக்ராம் வந்து எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அந்த மாதிரி பாட்டு. 4வது நாள் இன்வைட்டட் ஆடியன்ஸ், ஒரு டேபிளுக்கு 10 பேர் உட்காருவாங்க. அந்த மாதிரி போட்டு எனக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இல்லை நீ என்ன ரிலீஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த பாட்டை முதல் சீடியை ஒரு சாய்பாபா டிவோட்டிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நான் என்ன பண்ணேன், அங்கே போய் எங்கெங்க மண்டல் இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணேன். இப்போ எப்படி இப்போ சென்னையில் ஒன்று இருக்குது, பாம்பேயில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் டோட்டலாக பெருசாக ஒன்று இருக்குது கூட்டப்பத்தி. இப்போ இந்த மாதிரி அந்த ஊரில் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒவ்வொரு சென்டர்லேருந்து அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டேன். ஸோ 10 பேர் வந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு இன்விடேட் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு சிடி ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, யார் கோயிங் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸியாக ரோடில் சுற்றுறாரு சவுத் ஆஃப்ரிக்கா. இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன இப்படி சுற்றி இருக்கிறாங்க, நான் எத்தனை பேரை பார்க்கணும் நான் மனசு. ஆனால் நேராக போய் ஒரு வீட்டு முன்னாடி கார் நிறுத்தி உன்னுடைய சீடியை முதல் சீடியை இவருக்கு தான் தரணுன்றாங்க. எனக்கு இன்னும் டென்ஷன், நம்மளே பார்க்க அவர் தான் டிக்கெட் கொடுத்து எல்லாம் அவர் வச்சு எல்லாம் பண்ணுறாரு. பட் இவர் நான் 10 பேர் கூட அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் மனசில் திட்டுறேன், சாமி நான் சாமி பாடுறேன், நான் எப்படி தப்பிவிட்டேன். நேரம் போனேன், வீடு நல்லா சூப்பராக இருந்தது. நான் ரெஸ்ட் ரூம் போகணும் சார், மேலே போகும்போது சரி மேலே போயிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் சூப்பராக இருந்தது சொல்கிறேன்னா அவ்வளோ கிளீனாக இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல. அப்போ எல்லாம் போயிட்டு வெளியே வரேன். அவர் அந்த நிற்கிறார், யாருக்கு சீடி கொடுக்கணும்னு சொன்னோமோ அவர் நிற்கிறார். அவர் பார்த்து நான் என்ன சொல்கிறேன், எதனா பேசுங்க எனக்கு சார், எனக்கு அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கவே மனசு வரல சார், சுத்தமாக செய்யல சார். அது என்ன பக்கத்தில் போய் பாருங்க. சரி பக்கத்து ரூமில் போய் போனால் இவ்வளோ பெரிய பூஜை ரூம், இந்தியாவுக்கு 5 படம் இருக்குது. படம் ஃபுல்லாக வச்சிருக்கிறது, ஃபுல்லாக விபூதி கொட்டிடுது. சாமி இவ்வளோ கையில் விபூதி கொடுக்குது, சீடி ரிலீஸ் பண்ணுறது நாங்கள் வச்சுக்க நம்ம கொஞ்சம் சாமி தப்பா நினச்சிட்டு நான் வந்து யுக யுகக்கே அவதாரா சாயி ராமா சாயி கிருஷ்ணா சாய் பாபா அவங்க மொத்த ஃபேமிலியும் நான் வருவேன் எதிர்பார்த்து எல்லாம் காத்துக்கிறாங்க. எனக்காக தான் அவங்க வீட்டில் கூட்டு போயிடாங்க. மொத்த பேரை பின்னாடி பாடுறாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, ஆமா உங்களுக்கு சாமி எப்படி தெரியும்? கேட்கறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்தியாவுக்கு வந்தீங்களா? இல்லைங்க நான் அதெல்லாம் வரல. எங்கள் அம்மா வந்து முருகர் பக்தர், காவடியெல்லாம் தூக்குவாங்க. திடீர்னு ஒரு நாள் கோமாவில் பட்டுட்டாங்க. ஸோ அவங்க 8 வருஷம் கோமாவில் இருந்தாங்க. 8 வருஷம் போட்டு திடீர்னு ஒரு நாள் எழுந்து என்ன வீடு இப்படி போட்டுச்சுங்க அப்படி போட்டுச்சு எல்லாரையும் வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கே புரியல 8 வருஷம் போட்டு எப்படி எழுந்தாங்கன்னு. அப்போது சிறுடி சாய் ஒரு வீட்டில் வந்து பஜன் நடத்து அங்கே போகலான்னு இவங்க கிளம்புறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ மாதிரி அந்த காலத்தில் நேவிகேட்டர் அதெல்லாம் இல்லை. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து எப்படி இருக்குன்னா இங்கேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும், தூரமாக இருக்கும். ஸோ இவங்க இருட்டில் போகும்பொழுது வழி மறந்து போச்சு, நின்று போச்சு. ஏன்னா அவருக்கு சிறுடியும் பார்த்துருக்காரு, ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. நான் சிறுடியை போகிறேன். மறந்து போனோடனே எப்படி போகலாம் திரும்பி போகலாம்னு சொல்லுது. குரூப்னு ஒரு விபூதி வாசனை, இப்போ ஒரு வெள்ளையாக ஒரு கோடு போகுது. உடனே ஏன்னா அவங்க காரை ஓடிட்டு போகிறாங்க. காரை ஓடிட்டு போனால் அது வளைஞ்சி போகுது. ஒரு இடத்துல வாசனை நடுது, அது கூட மஞ்சிடுது. அங்கே நிற்கிறாங்க, உள்ள பஜன் நடி. ஸோ சுவாமி கூட்டிட்டு போயிருக்காரு பாபு. உள்ளே போன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் தான் என்னை தள்ளி அடிச்சார், இவர் தான் என்னை தள்ளி அடிச்சார் அப்படின்னு சிறுடி சாய்பாபா ஃபோட்டோ காமிச்சு நான் தூங்கினேன். அந்த ஒரு கட்டையை தள்ளி அடிச்சு அடிச்சார். அவர்தான் இவங்களுக்கு என்ன ஆச்சு, சாய் சாய் சாய்ன்னு உலக இன்டர்நெட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்பாபா சாய்பாபா
இன்டர்நெட்ல இவங்க சிறுடி சாயை தேடிந்தா நம்ம அதுக்குள்ள இறங்க. நீ அங்க போற நான் இங்க இருக்கேன்னு சொல்லி இவரு இறங்கிட்டாரு. இவரு இறங்கினா அவங்களுக்கு ஆஹா. ஆனா இவருக்கு புக்கை படிச்சு அவங்க ஒரு சாய் போட்டி ஆயிட்டாங்க. என்னாச்சு, ஈவினிங் வந்து அன்னைக்கு கச்சேரி வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு போட சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியும்னு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பண்ணி வச்சுட்டேன். அந்த பாட்டை போட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். சீடியை ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வரேன். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்க, சாய்ரா இங்கிலீஷ் குட் இங்கிலீஷ் பாக்கெட் நோ 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 சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்னும்மா ஒரு சுற்றுற ஒரு 10-15 அப்படியே அந்த சீடி ரிலீஸ் பண்ணும்போது விபூதி வாசனை ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ் ஃபுல்லாக அது இல்லைன்ற. இப்போ ஸ்டேஜில் சீடி ரிலீஸ் பண்ண போகிறேன். நான் இந்த 85 பாட்டையும் எனக்கு சொந்தமாக ஸ்டுடியோ இல்லை. நான் போய் வெளியே போவேன். ஆளுங்களை தான் வர சொல்லுவேன் பாடுறதுக்கு. நான் அங்கே போனதே கரண்ட் இருக்காது. அது உட்காந்துருக்கணும். சரி கரண்ட் இருக்கும், வரவன 4 பேர் வந்தா வரும், நம்மளுக்கு வரணும். இல்லைன்னா நான் பண்ணிட்டே இருக்கும். யாரும் சார் அர்ஜென்ட்டு சார் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1 hour கொடுக்கு சார் கேட்கணும். வீட்டுக்கு வரும்போது நல்லா தொப்பை கட்டியாக மாயிட நினைஞ்சிட்டு வருவேன். இதெல்லாம் பார்த்துன்னு இப்போ சாமி கிட்ட போயிட்டு சாயிரா உனக்காக பாட்டு பண்ணுறேன், எனக்கு ஒரு சூழ்நிலை கட்டி கொடுத்தாங்கன்னா டாக்டர் கேட்குறாரு. நான் இது வந்து டாக்டர் சொல்லிடுவேன் கேட்பேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் அங்கே சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அங்கே அவர் பேசுகிறாரு. அந்த மைக் விஷயம் அந்த ஸ்பான்சர் சுரேஷ் பாபு இஸ் சஃபரிங் எ லாட். அவருக்கு ஒரு இது ஸ்டுடியோ கட்டி கொடுத்தா இன்னும் நல்லா செய்வார். ஸோ அவர் தமிழ் சங்கம் இஸ் ரெடி டு கிவ் ஹிம் 70,000 rand. அதுக்கு கீழே ஒருத்தர் இருந்தாரு, that 70,000 I will bear. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நோ ஃபர்தர் அது 70,000ஓட இன்னும் ஒரு 20,000 போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மட்டும் சொல்ல வை மேக் இட் 100,000. கச்சேரி முடிஞ்சோன்னா அந்த காலத்துல டைமுக்கு உடனே என்கிட்ட வந்து 5,60,000 ஒரு செக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம இது மாதிரி ஒரு சாமி கொடுக்குறாரு. இப்ப நம்ம கட்டி வேண்டிய மாட்டிக்கணும் போயிடுது, கட்டணும் போயிடுது. நான் சாமி பாட்டை பண்ணும்போதுதான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். 2.5 வருஷம் நான் சாப்பிடாம தான் பண்ணேன். இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி போனேன், அங்கே கொடுத்தாங்க காசு. இப்போ எங்கே போய் கட்டுறது, மெத்த மேலே கட்டிக்கலாம், நம்ம வீட்டு மெத்த மேலே சுழியை கட்டலாம் அப்படின்னேன். ஐயோ ஏற்கனவே இது வச்சுக்கிட்டு ஒரு 2.5 வருஷம் முன்னாங்க எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் திருப்பி கொடுத்துருக்காங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், இது கட்டினா அவங்க நல்லா வருமானம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கட்ட ஆரம்பிச்சு மேலே வந்து அந்த ஆள் வந்தார். இந்த சவுத் ஆப்பிரிக்காரிங்க மாதிரி சென்னைக்கு வந்தார். என்ன பார்க்குறாரு, பார்த்துட்டு ஏய் வாட போட்டு ஸ்டுடியோ நீ கட்டிட்டியான்னு கேட்குறேன். ஆனால் ஆள் வந்து வாங்கம்மா இன்னைக்கு தான் கரை போட சொல்லுவா வீடு. நேராக கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ஐடி இருந்தார். நீ இவங்க தேவாரம்லாம் இவங்க ரொம்ப தேவாரம் போது அப்படின்னு தேவாரம் வீடெல்லாம் பார்த்தாரு. அவரும் தேவாரம்லாம் பாட்டு வாட் மேன் இப்போ பெயிண்டிங் பண்ணல ஒன்று இப்போ எப்படி இருக்குங்க ஸ்டுடியோலாம் இது வந்து இதெல்லாம் பண்ணணும், சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணணும், அது பண்ணணும். அவங்க சிட் காசுங்க ஒரு 4 lakhs ஆகும். ஓகே டேக் இட் ப்ளீஸ். அப்புறம் அவர் கொடுத்துட்டார் பணத்தை. அதுக்கப்புறம் நான் இப்போ சாமான்லாம் வாங்கணும். நெக்ஸ்ட் டைம் கம்மிங் அப்புறம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அதெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ எல்லாம் இதெல்லாம் கட்டிட்டேன். சரி நானே லோன் போட்டு சாமான்லாம் வாங்கிட்டேன். சுசிலாமா வந்து திறந்து வச்சாங்க நம்ம ஸ்டுடியோலாம் ஆச்சு. நான் எவ்வளோ ஸ்ரீராமன் நவமியானா ஒரு இடத்துல பஜன் நடக்கும். நாங்கள் போய் பஜனில் பாட போகிறோம். இங்கே பாட போகிறேன். சிறுடி சாய்பாபா அது ஃபங்க்ஷன் இருக்கேன். எனக்கு திடீர்னு சுவாமி என்ன சிறுடி பாபா கேட்குறாரு, அவருக்கு மட்டும் பண்ணிய எனக்கு பண்ண பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே உங்களுக்கும் பண்ணுவேன், 95 பண்ணுறேன். அப்போ ஒரு 95 உடனே ஆஹா மறுபடியும் நம்ம ஸ்டுடியோ வந்துச்சு. வேலை பாட்டு 95 பாட்டு பண்ணேன். அதில் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் வந்தது. அப்படி இப்போ என் வாழ்க்கை இப்படி இறைவனோட நானாக சந்தோஷமாக போயிடுது. ஆனால் பகவான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை சத்யசாயி யுகம்னு ஒன்று திருவானந்த வாரியரை பற்றி வந்துட்டு ஒரு ஆள் சொன்னார், இதில் நீங்கள் சேருங்களேன். அப்போ உடனே அதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோடனே ஒரு அழகான கவிதை வந்து அதை பார்த்தேன். இது நல்லா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பண்ண 95 பாட்டு மெட்டில் இந்த கவிதையை அப்படியே ஒட்ட வச்சு பாடி
அது யார் இப்போ கவிதை எழுதணும் பார்த்தா வைரபாரதி வெளியிட்டு உடனே அவர் காமிச்சிட்டு அவரு சும்மா இருக்க வேண்டியது தானே, பார்த்துட்டு சந்தோஷப்படாம சொல்றாரு, இன்னும் 5 கவிதை அடிச்சு அடாடா இனிமேல் இந்த ஆள் கூட நம்ம கடைசியிலே வச்சு கூடாது, கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்றாரு, சார் நீங்க வந்து சுவாமி சொன்னாரு உங்களை ஒரு பாட்டு பண்ண சொல்லி அப்படின்னு சொல்றாரு. சாமி சொன்னாரா? நம்ம சாமி சொன்னாருட்டாலே அப்புறம் சரண்டர் தானே. யாராவது இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுறதுன்னா போய் பேச முடியுமா? சாமி கூட்டு வச்சுட்டு யாராலும் பண்ண முடியாது. சாமின்ற வார்த்தை யாரையும் யூஸ் பண்ண முடியும். அவர் சொல்றாரு சரி பண்ணிடுறேங்க ஒரு பாட்டு பண்ணேன். அந்த அவர் அமிச்ச ஒரு கேசட் அமிச்சாரு. அந்த கேசட்ல எல்லாம் பண்ணி நம்ம பஜனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோ, செகண்ட் டைம் ஸ்பீடு. ஸோ செகண்ட் டைம் ஸ்பீடு எல்லாம் பண்ணி அது ஸ்லோவாக தான் இருந்தது. செகண்ட் டைம் ஸ்பீடு பண்ணி அனுப்பிட்டேன். மறுநாள் ஃபோன் பண்ணுறாரு, சுவாமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்து நமக்கு எல்லாம் தெரியுமே, நியாயப்படுத்துவேன், நீ கொடுத்து சீலு இந்த டெம்போ தான், அது கரெக்டாக தான் பண்ணிக்கிறேன், பின்னாடி தான் ஸ்பீடு வருது. ஒரு வேளை சாமி பின்னாடி ஸ்பீடு வேணாம் வருது, அதை கட் பண்ணி மறுநாள் அவர் சொல்றாரு, இல்லை சாமி இந்த பாட்டை சொல்லல, என்ன பாட்டு அதாவது ஹிந்தியில அம்கே தும்சே யாரு கிட்டுனா அவருக்கு தெரியாத அந்த பாட்டு, எனக்கு நானும் காட்டுல அந்த பாட்டை வந்து சொல்லி இதை வந்து மியூசிக் பண்ண சொல்லி அவங்க உடனே நான் பண்ணதான் வேற எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் நான் பேசும் அதெல்லாம் போட்டு பண்றேன். பண்ணும்பொழுது அது பாதி ஹிந்தியில இருக்கும், பாதி தெலுங்குல இருக்கும். தெலுங்குல வரும்போது ஒரு வார்த்தை வருது, நீரு லேன சாப்பா வேதனை. ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியும், ஆனா அந்த தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறவங்க நீ இல்லாமல் பெரும் துயரமே அப்படின்னு படிக்கிறாங்க. நான் உடனே அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ இல்லாமல் பெரும் துயரமே தப்பு, நீர் இல்லாத மீனின் வேதனை, இது கூட கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். போட்டுங்களேன். அப்புறம் நீங்க அமிச்ச பாட்டுல வந்து தொகையராயிருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் கேசட்ல அது இல்லை, அதையும் பண்ணிடலாம், அதையும் பண்ணிடு. உடனே அவர் அதுக்கும் பாட்டு எழுதுறாரு. இதே அப்பா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேலையை காட்டுறாரு. என்ன பண்றது, உம்மிடம் எமக்கு எத்துணை பிரேமி எமக்கு எனக்கு டேரக்டா வச்சுக்கலாமே, ஏன் அப்படி பாடுறது சொல்லி அவர் எல்லாத்தையும் வந்து மாத்துறாரு. மறுநாள் அவர் மறுபடியும் தியானத்துல சுவாமி பேசுறாரு, நீரு இல்லைன்னா சாப்பாவே தவிர வேற எதையும் மாற்றக்கூடாது. அதாவது எப்படின்னா அது வேற ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒரு இது எனக்கு இறைவன் கொடுக்குறாரு. அது அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல. எல்லாம் ஆச்சு, பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு, கொடுத்துட்டேன். அழுதாரு, எங்கிட்ட தான் கொடுத்து வீடியோ பண்ண சொன்னாரு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, வேற யாரையும் சாமி வீடியோ பண்ண சொல்லிட்டாங்களான்றாரு. இப்படி கூட இருக்காங்களா, பரவாயில்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என் பையனை வேலையில் வைக்கிறதுக்கு டிரைவ் 13 லட்சம் ஒருத்தன் வந்து கேட்டான். என்னோட ஃப்ரெண்டோட மருமகன், நல்ல பெரிய வேலை. நாமளும் கொஞ்சம் பாதை அப்பெல்லாம் சரியில்லையா, பாதை தழுவி போகிறாங்க. ஓகே கொடுத்துருக்கான்னு போகிறேன். ஆனால் மனசு வந்து கேட்குறேன், அதை பேசுறதுலாம் குடியில நேராக வந்து பூஜை ரூம், எனக்கு எப்போ இருந்தாலும் பூஜை ரூம் போய் நேராக பூஜை ரூம் போய் போனேன். சாமி இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் கொடுக்குவா வேணாம், சரி நீ கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களுக்கு 10 நாள் டைம் தான், எனக்கு உங்களுடைய பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கே தெரியும் அப்படின்னு சும்மா நான் சாதாரண சாமி அப்படிதான் பேசுவேன். வந்துட்டேன். வந்துட்டு பிற்பாடு அன்னைக்கு சாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே போய் நிற்கிறேன். ஃபோன் வருது, வைரபாரதி சாயலாம் ஃபோன் பண்ணுறேன். எடுத்து காலையில் வச்சேன், பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு கேட்டிங்களா? பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சா? நான் கேட்கல, அந்த மாதிரி வந்து இல்லைங்க நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகலைங்க, சத்யசாய் யுகத்தில் ரிலீஸ் ஆகல. ஏன் சுவாமி வந்து ஸ்ரீ கிருஷ்ணாலயா அப்படின்னு யூடியூப் சேனலில் ஏற்ற சொல்லிட்டாரு. எப்படி ஏற்றுறீங்க? ஆமாம் எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம மெயில் ஐடி வேணும், எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து சாமி பார்த்து சொன்ன வச்சுட்டேன். ராத்திரி 3 மணிக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே அப்படியே செய்யலாம், சரி செய்யலாம்.
அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாரு. அவ்வளோதான் என் கண்ணில் வந்துட்டாங்க. ஏன்னா நான் தானே பார்த்து பங்களாக்கு சொல்றேன். அளவுக்கு அதிகமான சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து இழந்துடவானான்னு சொன்னாங்க. ஆஹா, அப்போ நம்ம அன்னைக்கே கேட்டதோட சொல்லிட்டு பாரும்போது 10 நாள் டைம் கொடுக்குது. அப்பா போச்சு, இனிமேல் எது வேணாலும் அப்பவே கேட்கணும் பொழுது. ஸோ அந்த என்ன பணம் கேட்டாங்க பாரு, அவங்க 6 ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த யுகத்தில் வந்த பிற்பாடுலாம் வந்தது. இந்த ஃபுட்பால் மேட்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் அடிபட்டு கீழே விழுந்துருவான், அப்புறம் இன்னொருத்தவங்க விழுவான். அப்படியே டைம்லாம் பார்த்தோன்னே டைம் வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கல்ல. ஏன் டைமை இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. இப்போ அங்கேருந்து அவர் 7 எனக்கு சர்வீஸ் வைக்கிறாரு. நான் டைமில் பார்த்துட்டேன், எந்தாவது பார்க்காத மாதிரி எனக்கு புரியுது. எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். மை இங்க கேட்க முடியாம போர் அடிக்கா சீக்கிரமா வீட்டுக்கு போனா அவருக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு. அதாவது பகவான் வந்து நீங்க நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பினீங்க, அன்பு செலுத்தினீங்க. அதாவது அவர் எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, அவர் எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா அந்த அன்புன்றது இருக்குல்ல, அதுதான் அவங்க முக்கியம். நீ 5 minutes வந்து எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. சரிங்களா? அடுத்தது எனக்கு வந்து திடீர்னு ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சைராம் குரு பௌர்ணிமா, நான் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வீட்டில் படுத்துருக்கேன். எவ்வரி குரு பௌர்ணிமாவுக்கு நான் எங்கேயாவது போய் பாட போவேன். ஆனால் அன்னைக்கு போக முடியாதுன்னு நான் படுத்துருக்கேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு, சைராம் சுவாமி உங்கள் வீட்டுக்கு வரன்றாரு, வரலாமா? இது என்ன இது கேள்வியாது? சைராம் வாங்க சைராம். வந்த உடனே அவர் ஒரு பாக்ஸ் கொண்டு வர, அந்த பாக்ஸில் சாமியோட அங்கி, அதை எடுத்துட்டு வர. அவருக்கு தியானத்துல சுவாமி கொடுத்தது அவருக்கு அந்த பாக்ஸ், அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாரு. அதை வச்சுட்டு போய், அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் உண்டு. திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து இந்த இடமெல்லாம் அட்டாக் ஆச்சு. என்னை காப்பாற்றுறதுக்காக வேண்டி வீட்லேயே 1 இயர் அந்த அந்த வங்கியா வந்தேன்னு சுவாமி சொல்லியிருக்காரு. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? புனருத்தன்மையில் புதிதாக இன்னைக்கு பேச்சில் அவர் நிறைய சொல்லியிருப்பார். என்னென்ன பி சுஷிலா அம்மா படம் வந்துருச்சு, பி சுஷிலா அம்மா கேசட் வந்துருச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவருக்கு பி சுஷிலா அம்மானா ஒரு அன்பு, காதல், லவ் இருக்கு. அந்த பாட்டை கேட்டு இருக்கு. டிஎம்எஸ் கூட போட்டோ எடுத்திருக்காரு. பி சுஷிலா அம்மா கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா அந்த அம்மாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு நான் பேசுவேன், அவங்ககிட்ட தான் பேசுவேன்னு சுஷிலா அம்மா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணும்போதுதான் அவங்க மருமக ஹைதராபாத் போயிட்டாங்க, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்படியே ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு கட் பண்ண அந்த வீடியோ 6 மாசம் ஆயிடுச்சு. பச்சா ஏற்கனவே அவர் தனியா பிடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க அவங்க சொல்றிய. அப்போ ஒரு நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. அவருக்கு சொல்றேன், உடனே வாங்கன்றேன். நாளைக்கு போகலாம். ஐயோ எந்த வேலையும் விட்டு வந்துடுவேன். வராது. அவங்க வீட்டுக்குள்ள போறேன். நான், என் பேரன், அவரு 3 பேரும் போறோம். அந்த அம்மா பக்கத்துல சீட் இருக்கு. சீட்ல நான் உட்காடுறேன். அந்த அம்மா சொல்றாங்க, இது நான் இவரை பத்திலாம் அவங்களுக்கு நிறைய சொல்லி வச்சிருக்கேன். அவர் உட்காந்துட்டோம் இங்க. சரி, அவர் உட்காந்து நான் தூரம் வச்சு உட்காந்துட்டேன். இவர் போனோடனே இவருக்கு எப்பவுமே எங்க போனாலும் யாருக்காவது அனுப்புவோம், இன்டர்வியூ எடுக்கலாமா? ஏன்னா தண்ணி சார் யுகத்துல போடலாம். அது பெரிய அதெல்லாம் கொண்டே எடுத்து போட்டாங்க. அவங்க கிட்ட கேட்கறாரு, எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அது எடுத்தா உங்களுக்கு நோ இன்டர்வியூ. சரி, போட்டோ வருது. ஏன்னா லேடிஸுக்கு வந்து எப்படி வருவாங்க, நல்லா இப்ப நைட்டில போட கொடுக்குறீங்க, இன்னும் அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் வேற போட்டு தானே வருவாங்க. அந்த அம்மா அப்ப அந்த நிலைமையில இல்லை. அந்த அம்மா காலை அடிபட்டு காலை தூக்கி அப்படி வச்சுருக்காங்க. ஒரு தனியா அதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. இப்ப இவர் வந்து போட்டோ எடுக்காரு, அதெல்லாம் முடியாதுன்னு சரி கட்சி வரைக்கும் சான்ஸ் பேசுறதா பேசுறேன். பேசி முடிச்சு வெளியே வரணும் சொல்லு. சரிங்களா, ஒரு போட்டோ பிடிச்சிருந்தா நல்லா இருக்கணும். அது கடையில எனக்கு யாரு எதுவுமே வேணா, இறைவனே கதி எனக்கு, அது தவிர வேற எதுவுமே இல்லைன்ற ஒரு மகான் வந்து சொல்றாரு. அப்போ அந்த இறைவன் சும்மா இருப்பாரா?
என் புள்ள ஆசைப்படுறானே, அவன் எது கொடுத்தாலும் வானானே, இந்த சுசிலாமாக்கு ஆசைப்படுறானே, 10 நாள் விஷயம் போடுறாரு. படத்தாட்டம் இப்ப போடல. அந்த படம் சுவாமி பிடிச்சது நாங்க யாரும் புரியல. 10 நாள் நடந்த விஷயத்த அவருக்காக சுவாமி பிடிச்சி அவர் சொல்றாரு, எனக்கு அன்பு சொன்னாரு, இது வெளியே எங்கும் பகிர வேண்டாம்னாரு. ஆனா இங்க இருக்கிற இந்த அன்பை பார்த்த உடனே இதை சொல்லணும். சாமி பிடிச்ச போட்டோ எப்படி பேர் அந்த இந்த மாதிரி போட்டு யாரா கொடுப்பாங்களா? தயவு செய்து இதை நீங்க பகிராதீங்க. ஏன்னா அந்த அம்மா தப்பா நினைச்சுட்டு போறாங்க. ஏன்னா பெண்கள் இல்லையா, அவங்களுக்கே தெரியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சுவாமி நீங்க நினைச்சீங்கன்னா, இதோ நான் இருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு அன்புதான். சாமியை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன இந்த கிறிஸ்துல கிராஸ் என்ன அவரை போட்டு அடிச்சுட்டாங்கல்ல, அதான் நம்ம நினைக்கிறோம். கிராஸ் அது இல்லை. நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றது ஐயா எடுத்துடு. உங்களுக்கு எல்லாம் அன்பு. நம்ம நான்ன்ற வார்த்தையை நம்ம தொலைச்சிடும், நம்ம மறந்துடும். நீங்க நான் இல்லை. இப்போ காலையில இருந்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியுங்க. இருக்க பசங்களுக்கு தெரியுங்க. ஃபுல்லா தொண்டை அப்படியே புண்ணாகி என்னால பாட முடியல. இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 5 காலி பண்ணிட்டு 2 சுத்தடி குடிச்சிட்டேன். நான் நினைச்சிருக்கிறேன் அதெல்லாம் குடிச்சா நான் இங்க பேசுவேன். இங்க பேசுறது யாரு? சுவாமி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சுவாமிக்கு கை தட்டணும்.